பாடலீஸ்வர பரமேஸ்வரா எல்லோருக்கும் வணக்கம். நாளையிலிருந்து கந்தசஷ்டி விரதம் தொடங்க இருக்கு. முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செய்த நினைவுபடுத்துற விஷயம் தான் இந்த கந்தசஷ்டி விரதம். ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரும் பிரதமை முதல் சஷ்டி வரையிலான 6 நாட்கள் வந்து இந்த கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இது சைவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக வழிபாடாகும். தொன்மையான காலத்துல இருந்தே இதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கந்தபுராணத்தின்படி மகா அரக்கர்கள் வந்து சூரபத்மன், சிங்கமாசுரன், தாரகாசுரன் இவர்கள் வந்து பெற்ற சக்தி, அது அந்த சக்தியை வந்து அவங்க பெற்ற வரங்களை கொண்டு மிஸ்யூஸ் பண்றாங்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க. எளியவர்கள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க பெற்ற வரங்கள் வந்து என்னன்னா, சிவபார்வதி மைந்தன் மூலியமா தான் இவங்களுடைய முடிவு இருக்குங்கிறது இவங்க பெற்ற வரத்தின் கொண்டு இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க தேவர்கள், முனிவர்கள் போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. இது மாதிரி இவனோட கொடுமையில இருந்து எங்களை காப்பாற்றணும் இறைவான்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. சிவபெருமான் வந்து தனது நெற்றிக்கண் மூலாதார சக்தியில் உருவாக்கிய சிவ அக்னியில் முருகப்பெருமான் தோன்றாரு. முருகப்பெருமான் தோன்றி அவர் வந்து சிவபார்வதி மைந்தனா இருந்த முருகப்பெருமான் வந்து பார்வதியிடம் பெற்ற ஒரு சக்தி வேலை கொண்டு 6 நாட்கள் வந்து சூரனுடன் சண்டை போடுறாங்க. இந்த முடிவு வந்து 6வது நாள் வந்து சம்ஹாரம் நடக்குது. முருகன் வந்து மாமரமாக நின்ற சூரபத்மனை வந்து சக்தியிடம் பெற்ற வேலினை கொண்டு பிளந்தார். பிளவுப்பட்ட மாமரம் வந்து சேவலாகவும் மயிலாகவும் மாறியது. சேவல் கொடியாகவும் மயிலை வந்து வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இது கந்த புராணத்திலிருந்து வந்து நிகழ்வுல இருந்து தெரிகிறது. இந்த 6 நாட்கள் வந்து நடைபெற்ற போரில் வந்து சூரபத்மனை வந்து முற்றிலும் அழித்த அந்த வீரத்தை பத்தி நினைவுபடுத்துற விஷயம் தான் இந்த கந்தசஷ்டி விரதம். இந்த 6 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் ஆணவம், கண்மம், மாயை, காமம், கோபம், பேராசை, செருக்கு, தற்பெருமை போன்ற 6 வகையான எதிரிகள்லாம் அழிந்து நற்குணங்கள் பிறக்குங்கிறது ஐதீகம். இந்த 6 நாட்கள் சைவர்கள் விரதம் இருந்து அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமானை வேண்டி பச்சை தண்ணி கூட படாம நிறைய பேர் விரதம் இருக்காங்க. சில பேர் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்காங்க. உடல் சூழ்நிலை தகுந்தபடி விரதங்கள் வந்து அவர்கள் அனுசரிக்கலாம். எது இருந்தாலும் உள்ளம் தூய்மையா இருக்கணும். எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கணும். இந்த இருந்தாதான் இறைவனோட அனுகிரகம் கிடைக்கும். நான்லாம் விரதம் இருந்தேன், பச்சை தண்ணி கூட படாம இருந்து கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி எல்லாம் பாடனங்கிறதுல விட நம்ம உள்ளம் தூய்மையா இருக்கணும். முதல்ல உள்ளம் தூய்மையா இருந்தாதான் இறைவன் வந்து நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். உள்ளம் தூய்மையா, நம்ம அழுக்கான இடத்துலயோ ஒரு அசுத்தமான இடத்துல நாம எப்படி உட்கார மாட்டோமோ அதே மாதிரி உள்ளம் வந்து நமக்கு தூய்மையா இருக்கணும். எந்த ஒரு கெட்ட குணங்களும், ஆணவம், கண்மமும், இந்த செருக்கு, காமம், கோபம், பேராசை எதுவுமே இல்லாத ஒரு அடுத்தவங்களை எந்த அளவுக்கும் மனதளவிலும் கஷ்டப்படுத்தாத ஒரு எண்ணங்களும் அந்த ஒரு விஷயங்கள் இருந்தாதான் இறைவனோட அனுகிரகம் பெற முடியும். நம்ம இந்த நல்ல எண்ணங்களோடும் சேர்ந்து விரதத்தையும் கடைபிடித்து கந்தசஷ்டி விரதத்தையும் கடைபிடிச்சு இந்த கந்தசஷ்டி எல்லாரோடையும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டுகிறேன். பாடலீஸ்வரா பரமேஸ்வரா.